ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் இருக்கும் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. எனக்கு இன்னுமே ப்ராடக்ட் வந்து வரலை. ஸோ நான் யார்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன்ட்டு உங்களுக்கு தம்ப்நெயில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எஸ், லாலிபாப்ஸ் பொட்டிக் இவங்ககிட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இவங்களை வந்து நான் ரொம்ப மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதே இல்லை. சரி, ஓகே, இந்த தடவை ஆர்டர் பண்ணலாமேன்னு சொல்லி நான் செப்டம்பர் 13 அன்னைக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பிளாக் கலர் குர்த்தி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து போட்டிருக்கோம். நான் என்ன குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து போடுறேன். நான் என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரீ அன்பாக்சிங் வீடியோ பண்ணும் போதே நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன், வருமா வரலையான்னு தெரியல அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன்ல. அது இவங்க கிட்ட இருந்து தான். செப்டம்பர் 13 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 17 இந்த டேட் வந்து வந்துருச்சு. பட் ஸ்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து வரல. நானும் இவங்களை வந்து 2 தடவை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஒரு தடவை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து டிஸ்பேச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறமும் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நான் திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு ரிப்ளைவே வரல. என்னடா இது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்களே சொல்லி திருப்பி ஒரு நாள் வெயிட் பண்ணேன். அப்போவுமே வந்து எனக்கு இன்னும் மெசேஜ் ரிப்ளை வரல. கொஞ்சம் கோவமாக வந்து நான் அவங்கக்கிட்ட போட்டிருந்தேன். கொஞ்சம் ஹாஷாக தான் பேசியிருந்தேன். உங்களால் ஆர்டர் வந்து கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ண முடியலன்னா எதுக்கு நீங்கள் ப்ரீ புக்கெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதே மெசேஜை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு 2-3 அவங்களோட ரீல்ஸ்லேயும் போயிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அட்லீஸ்ட் எப்பயாச்சும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லை பிளாக் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. தேங்க் காட் அவங்க பிளாக்லாம் எதுவும் பண்ணலை. எனக்கு அதுக்கு பதிலாக ரிப்ளை பண்ணாங்க. வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்பாக்ஸ் வந்துட்டாங்க. அதாவது நான் ஆல்ரெடி 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க மெசேஜ்க்காக. என்கிட்ட எந்த அப்டேட்டுமே கிடையாது. ஆனால் இது மாதிரி நான் கமெண்ட் போஸ்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க. என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு உங்கள் ஆர்டர் ஐடி சொல்லுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆர்டர் ஐடி போனதுக்கப்புறமா சாரி, நாங்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தோம் 40-45 டேஸ் கிட்ட ஆகும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கர் ஆகுது. ஏன்னா எங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புட்டிக் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது கேரளாவில். ஸோ என்னோட இது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட். நீங்கள் வந்து இப்போது தீபாவளி, தசரா இது எல்லாமே வந்து நிறைய லீவ்ஸ் ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் நாங்கள் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை டிஸ்பேச் பண்ணுறோன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. செப்டம்பர் 13 to நவம்பர் 13 வச்சாலே நமக்கு 2 மாதம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5-6 நாள் கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் இவங்ககிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறாங்க. கஸ்டமர் கேர் அது வரைக்குமாச்சும் அவங்க பில் பண்ணி வச்சுக்காங்க. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் ஆர்டர் பண்ணது சும்மாவே இருந்திருக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நமக்கு அட்லீஸ்ட் அவங்க சொன்ன டேட் வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். அவங்க எல்லா ப்ராடக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது 7 days ஆகும், 30 days ஆகும், ப்ரீ புக்கிங் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் நமக்கு இது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும்போது ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து 2-3 பேர்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன டேட்டில் ஆன் டைமில் டெலிவரியும் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து ப்ரீ புக்கிங் தான். 20 days 25 days இது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே எனக்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு குர்த்தி மட்டும்தான். அவ்வளோ பெரிய இது கூட இல்லை, அவ்வளோ எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கிடையாது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி தான். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருந்தால் கூட ஓகே, லேட் ஆகும்னு சொல்லலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்கிறீங்க, ஏன் உங்களால் கடைக்கெலாம் போய் வாங்க முடியாது, நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்குவீங்களா, ஆன்லைனில் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆன்லைனில் எல்லாருமேலாம் ஏமாத்தல. அதே மாதிரி இவங்க வந்து ஏமாத்தல. இவங்க சொன்ன டேஸ்லேருந்து ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு வர்த்தா 2-3 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணுற அளவுக்குன்றதுக்கெலாம் கிடையாது. ஏன்னா இன்னுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணல, இனிமேலாம் பண்ண போகிறேன்னு வேறு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நியர்பை ஷாப்ஸ்லாம் நான் போயிருக்கேன் ஷாப்பிங் பண்ணும்போதெல்லாம். அது பெரிய பெரிய கடைகளாகட்டும் இல்லை நார்மல் கடைகளாகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான குர்த்திஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்கிறது. இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து ஓகே, இப்போ நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வச்சுக்கலாம். 1200க்கு நான் போய் ஒரு பொட்டிக்கில் வந்து இங்கே பார்த்தேன்னா அந்த அளவுக்கு நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது. மிஞ்சி போனால் 1-2 தான் பீசஸ் வந்து காட்டுவாங்க. அது நம்ம பட்ஜெட்லேயும் இருக்காது. நமக்கு அது தேவையில்லைன்னு தோணும். ஏன்னா 3000-4000 அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம பேசாமல் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம வந்துடும். இதே பெரிய பெரிய கடைகள்லாம் போய் பார்க்கும்போது அவங்க கலெக்ஷன்ஸே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரீல்ஸ்லலாம் குர்த்திஸு சாரீஸ்லாம் பார்த்து இது மாதிரி நல்லாயிருக்கு, இது மாதிரி நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து
ஒரு ஃபிக்ஸ்டாக வந்துடுது. ஓகே, இது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், கடைங்களெல்லாம் போனால் நம்ம கிடைக்காதுன்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம பெரிய பெரிய கடைங்களை போய் பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கிறது அங்கே கிடைக்காது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட்டும் நம்ம கொஞ்சம் ஓவராக ப்ரைஸிங்காக தோணும். சீரியஸாக நீங்கள் இன்ஸ்டாலெலாம் நிறைய குர்த்திஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு ரேண்டமாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா, நீங்கள் பெரிய கடைக்கே வேணால் போனீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்காது. இதுதான் உண்மையான விஷயம். நானும் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைனாக இருக்கட்டும், நம்ம பிடிச்சி தான் நம்ம போய் வாங்க போகிறோம். ஸோ எனக்கு இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்கும்போது நான் அட்ராக்ட் ஆகிறேன். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இந்த குர்த்தி வாங்கும்போது ஒன்று என் பர்த்டே இல்லைன்னா தீபாவளிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் கிட்ட வந்துருச்சு. இப்போ அது அட்லீஸ்ட் நான் நியூ இயர்க்காச்சும் போடலான்றதுக்காக தான் இந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தருவீங்களா மாட்டிங்களா இல்லை ரீஃபண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் பேசியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டா யூடியூப்லலாம் சேல் பண்ணுறவங்களுக்குமே போகுது. ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்பாக்ஸில் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்கள் ஒரு வெண்டாராக இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டைம் என்னவோ அதை கீப் அப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் எங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் சொல்லிவிட்டு இப்போ 10 நாள் சொல்லிவிட்டு நீங்கள் அது 30 நாள் ஆக்குனீங்கன்னா எங்களுக்கு அடைச்சா சீப்போப்பா அந்த மாதிரி தான் ஒரு தாட் வந்துடுது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட் வந்துச்சுன்னா உங்களோட ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் எனக்கு எப்போ ரிசீவ் ஆகும்னு தெரியல. கண்டிப்பாக ரிசீவ் ஆச்சுன்னா நான் அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அதுக்காக தான் வீடியோவை மேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி லாலிபாப் போட்டிக்கில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் ரிசீவ் ஆச்சு, அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய், டேக் கேர்.